ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலையை வெளிக்காட்டாமல் எப்போவுமே சிரித்த முகத்தோட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய, முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய, மன வலிமையோட நினச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்போட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சல் மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தேடக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டுங்க. மனசுலையும் சரி, செயல்பாடுகள்லையும் சரி, எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய, நல்லதையே நினைக்கக்கூடிய அன்பு உள்ளம் அப்படின்னா மகர ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டம் மட்டும் இன்னும் தீர்ந்த பாடு இல்லையே, ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு யாரும் இல்லையே, ஒரு நாள் கூட நம்ம சிரித்ததும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ இந்த நாளில் இருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் சரியாகுதுன்னு சொல்கிறேன். அது எப்படிமா சரியாகும்? ஆமாங்க, நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க. நம்மளே ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுறப்போ சொல்கிறேன் இல்லையா, என்ன கிரகம்னே தெரியல, நமக்கு கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கு, எந்த கிரகம் எனக்கு எதிராக இருக்கோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறது கூட பேசியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டிவாக இல்லாத சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. மகிழ்ச்சியோட தான் அடுத்த நாளில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக தவிர்க்காமல் கேளுங்க. இந்த மகர ராசிக்காரங்க எனக்குள்ளே இருக்கிறத மறைக்கக்கூடிய ராசிகள். கஷ்டத்தை தானே சொல்கிறேன், இவங்களுக்கு சூதுவாது தெரியாதுங்க. நம்ம கஷ்டத்தை எதுக்குப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கொஞ்சம் கௌரவம் பார்க்குறவங்கன்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்களேன். அதுக்கு பொறுப்பு இவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க. பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ இல்லை, இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, இல்லாத இடத்துக்கு கூட போய் நிற்பாங்க. இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இவங்க ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க. யார்கிட்டையும் உதவி கேட்கறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்களுடைய கிரகநிலையை வச்சு பார்க்குறப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு பதிவுங்க. ஸோ உச்சம் பெற்ற குரு பார்வை இப்போ பதியறதுனால மிச்சம் வைக்கும் விதத்தில் பொருளாதார நிலை உயருங்க. பாக்கிய கணித ரீதியாக உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருக்கிற கவலையே பட தேவையில்லைங்க. தீமையை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. பொருளாதார தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருங்க, திருப்தி கொடுத்துட்டே இருங்க. ஒரே அளவில் பெருசாக பணம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இதையடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. யாருன்னா குரு பகவான். அது வக்ரகதியில் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஜோதிட விதிங்க. அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நன்மையை செஞ்சாலும் குரு வக்ரம் பெறது கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி வர இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் முழுசாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டியேம்மா அப்போ குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. சரிங்களா? கடைசி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வந்துருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்கிரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். அதே மாதிரி சுக்கிரன்
போகிறதுக்கு விருச்சிக ராசியில் இருக்காது. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 5, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தொழில் போட்டி அகலுதுங்க. எதிரிகள் விலகுவாங்க, வருமானம் அதிகமாகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கிளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பல கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விரிவுபடுத்துகிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுப தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் உண்டாகுதுங்க. பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பூமியை நீங்கள் விற்பனை பண்ணால் கூட சரிங்க, சரியான லாபத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளினுடைய நலன் கண்டு எடுக்க முயற்சிகள் கைகூடி வருங்க. இதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 4, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். தாய் வழி ஆதரவோட சில நலன்களை பெறுவீங்க. பழைய வண்டி வாகனங்களை சரி செஞ்சு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க. இதையடுத்து விருச்சிக ராசியில் புதன் இருக்காருங்க. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 6, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான இவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க. வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரலாம். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுப சடங்குகள் நடக்கும். பிள்ளைகளினுடைய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சமூகத்தில் பெரிய மனுஷங்களினுடைய சந்திப்பால் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் வருதுங்க. வியாபாரம் செய்கிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு போட்டியாக கடையை வச்சவங்க எல்லாம், போட்டி போட்டவங்க எல்லாம் அவங்களே விலகி ஓடிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய சில சூட்சம நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் கொடுத்து பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. உலக நிலை உங்களுக்கு திருப்தியாக அமையுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமா அமையுங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி குழந்தை, நான் போகாத ஹாஸ்பிட்டல் கோயில் இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக இது இந்த வருஷத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அது எனக்கு செட் ஆகலை, சம்பளம் பத்தலை, இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்பில் கவனம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை, ஒன்று எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி என் கணவர் இல்லை
ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம மறுமணம் செய்யலாமா வேண்டாமா, இப்போ இருக்க காலத்தில் மறுமணம் செஞ்சால் நம்மளை இந்த சொசைட்டி வந்து தப்பாக பேசுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதனால் மகர ராசிக்காரங்க இனி எதை பற்றியும் கவலைப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க. மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. எனக்கு இது நாள் வரைக்கும் நான் சிரித்த நாளே கிடையாது, என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, வெளியாட்கள்னாலேயும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க அனைவருக்கும் வணக்கங்க. மகரம்னு சொல்கிறதா இல்லை மன்னிக்கும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறதா, என்னதாங்க சொல்கிறது? தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களால தன்னோட வாழ்க்கையே இழந்து போன நிலையில் கூட மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க மகரம். ஆனால் பல பேருக்கு இவங்களினுடைய குணாதிசயம் புரியறதே இல்லை. சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்களை சில பேர் வந்து ஒதுக்குவாங்க. சில பேர் வந்துட்டு தப்பானவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே இவங்க வந்து ஒர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுல ஒரு சில நேரங்களில் மற்றவங்க கட்டி வச்ச அந்த பின்பம் அப்படிங்கிறது உடஞ்சி போயிருங்க. ஏன்னா மகரம் அப்படிங்கிறவங்க யார்கிட்டையுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அழுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. தைரியசாலிகளாகவே இருந்தாலுமே அந்த அன்பு, அந்த பாசம், அந்த குடும்பம், தன்னோட கடமை, தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பாதிப்பு இப்படியா அப்படிங்கிற விஷயங்கள்ல கட்டாயம் உடைஞ்சு போயிடுவாங்க. இதனால இவங்களை வீக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஒதுக்க வேண்டியது தாங்க. இவங்க வீக்கெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு உடஞ்சி போனாலுமே, எவ்வளவு வந்துட்டு இறங்கி போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி மட்டும்தான் இவங்க நகர செய்வாங்க. இவங்களுடைய இலக்குகள் வந்துட்டு ரொம்ப உயர்வானது. அட என்னம்மா நீ சும்மா இலக்கு இலக்குங்கிற, என்ன ஐஏஎஸ் எக்ஸாமாக எழுத போகிறேன்? மகர ராசிக்காரங்க நான் என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறேன்? என்ன கொடுமை, நான் நல்லா இருக்கணும், ஏதோ கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும், ஏன் யார்கிட்டையுமே கை கட்டி நிற்கக்கூடாது. இதுதான் என்னோட பெரிய போராட்டம் தான். உங்களினுடைய வாழ்க்கை நிலை இருக்குங்க. உங்களினுடைய வாழ்க்கையவே ஒழிச்சு கட்டணும்னா சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகைமை தான் எல்லாத்துலேயுமே வந்து நிற்குது. எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே, எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே இவங்கக்கிட்ட பகைமை நிறைய பேர் வச்சுருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா, எப்படி விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிற்கிறீங்க, எவ்வளவு டவுன் ஆனாலும் சரி அப்போவுமே பெருசாக அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு பொருட்கள் சரியா, அதெல்லாம் எப்படியுமே மகர ராசிக்காரங்களை தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் வீழ்த்தவே முடியாது. அதே மாதிரி தெய்வத்தோட அனுகிரகம் என்றைக்குமே உங்களை விட்டு போகாதுங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்குங்க. மகர ராசிக்காரர்கள் 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரக்கூடிய மகர ராசி. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அடப்போமா, நிறைய இழந்தாச்சு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பிச்சைக்காரங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடவுள் மேலே எல்லாம் குத்தம் சொல்ல முடியாதுமா. கடவுள் எல்லாமே கொடுத்தாரு, அதை நான் எங்களுக்காக பயன்படுத்தலை. என்ன பண்ணுறது? எல்லாரையுமே நம்பி நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறோம். உண்மைதாங்க, அதை நான் மறுக்கலை. இப்போ இதுக்கு என்னதான் வழி? நீ வேற அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திண்ணையில் உட்காந்தா கூட எங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லை. இதுதானே இப்போ மகரத்தோட நிலை.
கட்டாயம் நீங்கள் அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம் தாங்க. ராஜாவா ராணியாக முடிசூட போகிறீங்க. அதாவது உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியானவே போதும். உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தாங்க, ராணியோட வாழ்க்கை தாங்க. மகரம் இவ்வளவு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அப்படி உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. ஒரு யோகம் வந்திருக்குங்க, திரிகிரக ராஜயோகம். இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. வாழ்க்கையில் உச்சத்தை தொடரக்கூடிய நேரங்க. இது மட்டும் இல்லைங்க, பணமழை கொட்டக்கூடிய நேரங்க. இனிமேல் மகர ராசிக்காரங்க தொட்டது எல்லாமே சக்ஸஸ் தான். அது எப்படிமா, என்னோட தலைவிதி தான் கோணல் மாணலாக இருக்கேன், எந்த கிரகமும் எங்களுக்கு துணை வரலையே. இப்போ வந்திருக்குங்க 3 கிரகங்கள் துணை வந்திருக்குங்க. அதாவது இந்த திரிகிரக யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணையிறது, அதுவும் குருவோட வீடான மீன ராசியில் இணையிறாங்க. யாருங்க அந்த 3 கிரகங்கள்? நமக்கு இவர் பேரை கேட்டாலே பயம் வந்துடும். சனீஸ்வர பகவான் தொழில்காரகன், கர்மக்காரகன், நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியவர். இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது. அடுத்ததாக ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சந்திர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகார தோரணைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இவரினுடைய அனுகிரகம் ரொம்ப தேவைங்க. யாரு? சூரிய பகவான். இவங்க 3 பேரும் குருவோட வீட்டில் இணையறதன் காரணமாக இந்த யோகம் உருவாகி இருக்கு. இதனால தாங்க மகர ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கை அமோகமாக மாறப்போகுது. புரியுதுங்களா? இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது. இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க, வெற்றி கிடைக்க போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது. இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அடையாளமாக மகர ராசிக்காரங்க மாற போகிறீங்க. குறிப்பாக இந்த யோகமான நேரத்தில் சாதகமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. பல்வேறு துறைகளில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. எந்த வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சிட்ருப்போம் இல்லையா? என்ன தொழில் செஞ்சாலும் சரி அது சம்மந்தமாக உயர்வு கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா வேலையெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப நாளாக நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்ருக்கேன், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் பெற போகிறீங்க. இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட ஆதரவின் காரணமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க. மேலும் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க. இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளையும் அடைய போகிறீங்க. இந்த சுகபோகமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கை இருக்குது, வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொல்லப்போனால் இருக்கிற சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுதுங்க. உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமாக மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் உரியவர்களாக திகழ போகிறீங்க. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க. பிறகு ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த அரிய நிலை அப்படிங்கிறது, இந்த சக்தி வாய்ந்த கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்களை முன்னேற வைக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்பந்தனைகள் பெற போறீங்க. இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்கிறவங்களாம் இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு
பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய உறவுகளால் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறீங்க. இதுவே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் தேடி வருங்க. இந்த சாதகமான காலகட்டம் உங்களை எல்லா துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது, செழிப்பையும் கொடுக்க போகுதுங்க. சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க இத்தனை நாளாக கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க.